சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி கட்டளையிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய கட்டளையிலே என்ன காணப்படுகிறது என்றால், மோசே என்ன செய்ய வேண்டுமாம்? சபையை கூடி வர பண்ண வேண்டுமாம். அது மட்டுமல்ல, பாளையங்களை பிரயாணப்படுத்த வேண்டுமாம். இந்த 2 காரியங்களுக்காக, அதற்கு பிரயோஜனமாக காணப்படும்படியாக கர்த்தர் மோசேயிடம் என்ன செய்கிறார் என்றால், 2 பூரிகைகளை செய்து கொள்ளும்படியாக குறிப்பிடுகிறார். அதை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அது ஊதப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தர் மோசேயிடம் செய்யும்படியாக சொல்லுகிற 2 வெள்ளி பூரிகைகளை குறித்து நாம் முதலாவது சற்று அறிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்திலே அது த சில்வர் ட்ரம்பட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எவ்விதமாக காணப்படும் என்றால், இந்த ஃப்ளூட் இருக்குல்ல, புல்லாங்குழல் காணப்படுகிறது அல்லவா, அதை விட கொஞ்சம் திக்காக காணப்படும். அதே நேரம் சற்று அகலமாக காணப்படும். அவ்விதமாக 2 வெள்ளி பூரிகைகளை தேவன் செய்யும்படியாக மோசேக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த வெள்ளி பூரிகை எங்கே காணப்படுகிறது என்றால், இப்பொழுது நாம் அறிய வேண்டுமானால், ரோமிலே இருக்கக்கூடிய ஆர்க் ஆஃப் டைட்டஸ் என்று சொல்லப்படுகிற இடத்திலும் யூதர்களுடைய நாணயங்களிலேயும் இந்த வெள்ளி பூரிகை காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, எபிரேய பாஷையிலே இந்த வெள்ளி பூரிகைக்கு என்ன வார்த்தை காணப்படுகிறது என்றால், சோஸ்ரா, HSOSRAH, சோஸ்ரா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த வெள்ளி பூரிகை எதோடு ஒப்பிடும்போது வித்தியாசப்படுகிறது என்றால், ஷோஃபார் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையிலிருந்து வித்தியாசப்படுகிறது. The shofar என்று சொல்லும்போது SHOPHAR, ஷோஃபார் என்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், செம்மறியாட்டு கடா கொம்பு என்று சொல்லப்படுகிற காரியமாக காணப்படுகிறது. அப்ப இந்த செம்மறியாட்டு கடா கொம்பினாலே செய்யப்படுகிற பூரிகையும் இருக்கிறது. அதிலிருந்து இந்த வெள்ளி பூரிகை சற்று வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் முதலாவது பூரிகையை குறித்து வாசிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும். செம்மறி கடா கொம்பாக விளங்கக்கூடிய பூரிகை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை மோசேயினுடைய கரத்திலே கொடுக்கும் போது ஊதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது யூபிலி ஆண்டு அனுசரிக்கப்பட்ட வேளைகளிலே அந்த செம்மறி கடா கொம்பு பயன்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில எச்சரிப்பின் அடையாளம் உண்டாகும்படியாக
அப்படிப்பட்ட பூரிகை ஊதப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆனால் நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளி பூரிகை என்பது தெய்வ பிள்ளையே பிரத்யேகமாக தேவன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஜனங்கள் கூடி வரும்படியாகவும் பாளையங்களை பிரயாணப்படுத்தும்படியாகவும் செய்யும்படியாக கட்டளை கொடுப்பதை நாம் படிக்கிறோம். ஆகவேதான் அது எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிடும் போது ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளி பூரிகையை அவங்க ஊதுவதிலேயும் சில வித்தியாசங்கள் இருக்கு. சாதாரணமாக ஊதும் போது தலைவர்களும் ஜனங்களும் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசல்லே கூடி வருவார்கள். ஆனால் பெருந்தொனியாக முழங்கும் போது கிழக்கே தெற்கே பல திசைகளிலே காணப்படுகிற பாளையங்கள் என்ன செய்யும் என்றால் பிரயாணப்படக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சில போராட்டங்கள் யுத்தங்கள் வருகிறது என்றால் அந்த பூரிகைகளை பெருந்தொனியாக ஊதுவார்கள். அதன் மூலமாக அந்த சப்தத்திலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அறிந்து கொண்டு ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆயத்தமாவார்கள். 2 வெள்ளி பூரிகையிலே வெறும் ஒரே ஒரு வெள்ளி பூரிகையை ஊதுவார்களே, ஆனால் தலைவர்கள் மாத்திரம் ஆசரிப்பு கூடார வாசலிலே வருவார்கள். 2ஐயும் ஊதினார் தலைவர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும், the whole community ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்விதமாக அந்த வெள்ளி பூரிகையை ஊதுவதிலேயும் வித்தியாசம் இருக்கிறது, அதனுடைய நோக்கத்திலேயும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த 2 வெள்ளி பூரிகையை செய்ய சொன்னதிலேயும் அர்த்தம் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரிகோ சம்பவத்திலே ஊதப்பட்டது எக்காலம் என்று வாசிக்கிறோம். அங்கே ஊதப்பட்டது எப்படிப்பட்டது என்றால் ஷோஃபார். இந்த ஷோஃபார் என்று சொல்லும் போது செம்மறி கடா கொம்பினாலே செய்யப்பட்ட பூரிகையாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் இந்த வெள்ளி பூரிகைகளை ஊதும் போது ஜனங்கள் எல்லாரும் கூடி வருகிறார்களே, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்தும் நாம் இந்நாட்களிலே சபை கூடி வருவது எவ்விதமாக அதனோடு ஒப்பிட்டு சில சத்தியங்களை படிப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிந்திக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து, சபையார் என்ன செய்ய வேண்டும்? கூடி வர வேண்டும். 2 வெள்ளி பூரிகைகளையும் ஊதும் போது ஆங்காங்கே இருக்கிற தலைவர்கள், the whole community என்ன செய்ய வேண்டும்? ஆசரிப்பு கூடார வாசலிலே கூடி வர வேண்டும். அது பெருந்தொனியாக முழங்கும் போது பாளையம் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட வேண்டும். சரி, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தேவ சமூகத்திலே நாம் கூடி வருவதினாலே உண்டாகிற பிரயோஜனம் என்ன என்பதை குறித்து தேவனுடைய தூதாக வசனத்தின்படி எடுத்துரைக்க தேவாவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, நாம் தேவ சமூகத்திலே கூடி வருவதன் நோக்கம் என்னவென்றால் ஒற்றுமை உணர்வுள்ளவர்களாக காணப்படும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வசனம் என்னவென்றால் சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவ சமூகத்திலே நாம் கூடி வருவதன் நோக்கம் என்ன? அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்மிடத்திலே காணப்படுகிற ஒற்றுமையாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த ஒற்றுமை எவ்விதமாக உண்டாகிறது என்பதை குறித்து சற்று சிந்திக்கும் போது நம்முடைய தேவன் எவ்விதமாக காணப்படுகிறார் என்றால், திரித்துவ தேவனாக இருந்தாலும் அவர்கள் ஒருமைப்பாட்டில் ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவன் ஒருவரே, ஆனால் அந்த ஒரே தேவன் திரித்துவ தேவனாக பிரிவினை இல்லாதவர்களாக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், தேவன் திரித்துவ தேவனாக இருந்தும் கூட பிரிவினை இல்லாதவர்களாக ஒருமைப்பாட்டில் ஒன்றாக செயல்பட்டு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதிலே முதலாவது காரியம் சிருஷ்டிப்பிலே. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அங்க ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார் நமது சாயலாகவும். நமது என்பது ஒருமையா பன்மையா? பன்மை. அப்ப திரித்துவ தேவனும் பிரிவினை இல்லாதவர்களாக, வேற்றுமை சிந்தனை இல்லாதவர்களாக, ஒருமைப்பாட்டில் ஒன்றானவர்களாக சிருஷ்டிப்பின் வேலையை செய்திருக்கிறார்கள். அப்ப நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை யாருடைய சாயலிலே சிருஷ்டித்தாராம்? திரித்துவ தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தாராம். ஆகவே தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்மை தேவன் சிருஷ்டித்திருந்திருப்பாரே ஆனால் அவர் சிருஷ்டித்த நோக்கம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்மை எதற்காக சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கும் போது, மனிதன் ஆதியிலே கீழ்ப்படியாமல் போன போது தேவனுடைய சாயலை என்ன செய்தான்? இழந்து போனான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள செய்து, மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக செய்து, இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின என்று எழுதுகிறார். சரி, நம்ம எப்படி புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து படிக்கும் போது, நம்ம ஒரு முறை சரீர பிரகாரமாக பெற்றெடுத்த தாய் தந்தையின் மூலமாக ஒரு குடும்பத்திலே பிறக்கிறவர்களாக இருந்தாலும், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய குடும்பத்திற்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்பட வேண்டும், பிறக்க வேண்டும். மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய குடும்பத்துல ஆவிக்குரிய பிரகாரமாக பிறக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், சிருஷ்டிக்கப்பட வேண்டும். இது எவ்விதமாக நடக்கிறது? நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறார், எப்படி நான் மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் பிறந்து வருவது என்று கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று. பவுல் அதை குறித்து எழுதும் போது சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை அடைந்து மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்படைந்தவர்களாக காணப்படும் போது, அடுத்ததாக நமக்கு முன்பாக ஒரு சத்தியம் வைக்கப்படுகிறது. அது என்னவென்றால், ஜலத்தினால நம்ம என்ன செய்யணும்? பிறக்கணும். முழுக்க ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இவ்விதமாக நாம் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே வளரும் போது பரலோக குடும்பத்திற்குள் ஆவிக்குரிய பிரகாரமாக பிறந்தவர்களாக, தேவனாலே மறுபடியும் உருவாக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். சரி, மறுபடியுமாக நாம் உருவாக்கப்பட்டோம் என்பதை எப்படி விளங்கி கொள்ள முடியும் என்றால், தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறி இருப்போம். தெய்வீக சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறி இருப்போம். பழைய பாவ இச்சைகளுக்குரிய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போயிருந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அவ்விதமாக நாம் பரலோக தேவனுடைய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறோம் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம்? அந்த சுபாவம் என்ன என்பதை குறித்து படிக்கும் போது 2 காரியங்கள். ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. அப்ப நம்ம என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். என்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நீதியாகிய கனிகளை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி உண்டாகிறதோ அன்றைக்கே நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நாம் தேவனுடைய நீதியை உடையவர்களாக மாறுகிறோம். அப்ப தேவனுடைய சாயலை நாம் மறுபடியுமாக புதிதாக ஆவிக்குரிய குடும்பத்திலே பிறந்ததின் மூலமாக, சிருஷ்டிக்கப்பட்டதின் மூலமாக, தேவனுடைய திவ்ய சுபாவங்களால் உருவாக்கப்பட்டவர்களாக காணப்படும் போது நம்மிலே இந்த 2 சாட்சிகளும் உண்டாகும். ஒன்று நம்மிலே பரிசுத்தம் காணப்படும், இன்னொன்று தேவனுடைய நீதி காணப்படும். வாசியுங்கள், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளலாம்.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, என்ன சாயலாக? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படிதான் தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டு நாம் தேவனுடைய சாயலை உடையவர்களாக ஆவிக்குரிய குடும்பத்திலே கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக விளங்குகிறோம். இந்த 2 காரியங்களை குறித்து வேதாகமத்திலே 2 வசனங்களிலே நாம் படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசியுங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, பாருங்கள், திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. என்ன அதிகாரம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்ப இந்த முதல் சாட்சி தேவனுடைய சாயலை அடைந்தவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுப்பார், நீ தேவனுடைய பிள்ளை என்று, நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு பரலோக பிதாவாய் இருக்கிறார் என்று. அடுத்தது, இந்த தேவனுடைய நீதியை குறித்து படிக்கும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் என்ன கனிகளை கொடுக்க வேண்டும்? ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. இந்த 2 சாட்சிகளையும் மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பார்வையிலே அவருடைய சாயலை அடைகிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறான். திரித்துவ தேவனுடைய சுபாவங்களுக்கு பங்குள்ளவனாக மாறுகிறான். நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். நம்முடைய தேவன் எப்படி சிருஷ்டிப்பிலே செயல்பட்டு இருக்கிறார் என்றால், திரித்துவ தேவனாக இருந்தும் கூட பிரிவினை இல்லாதவர்களாக ஒருமைப்பாட்டில் ஒன்றாயிருந்து செயல்பட்டு இருக்கிறார். அப்ப நாம் தேவனுடைய சாயலை இழந்து போகாதபடி கவனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இதே போல அநேக காரியங்களை சொல்ல முடியும். எப்படி தேவன் ஒருமைப்பாட்டில் ஒன்றாயிருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று. சமயம் இல்லாதபடியினாலே நான் கடந்து போகிறேன். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடி வர வேண்டும், எக்காலங்களை ஊதும் போது என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் சபை கூடி வந்திருக்கிறோம் என்றால் நம்மிலே காணப்பட வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் நம்மிலே தெய்வீகரமான ஒற்றுமையை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ரட்சிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவிக்குரிய குடும்பத்திலே, பரலோக குடும்பத்திலே தேவனுடைய சாயலாக உருவாக்கப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். வேற்றுமையான சிந்தனைகளினாலே உங்களிலே என்ன காணப்படக்கூடாது? பிரிவினை காணப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை விட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து யாரிலே இருக்கிறாராம்? பிதாவிலே இருக்கிறாராம். பிதா யாரிலே இருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறாராம். நாம் எல்லாரும் யாரிலே இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அப்ப நம்ம திரித்துவ தேவனுக்குள்
வாசம் பண்ணுகிற அனுபவத்திற்குள்ளாக காணப்படுகிறோம். அதற்காக தான் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், தேவன் நம்மை ஒரு நாளும் தனிமையாக விட்டு விடுகிற தேவன் அல்ல. தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தார். தேவனோடு நெருங்கின ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசினார். வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அன்கண்டிஷனல் இட்டர்னல் செக்யூரிட்டியை தேவன் கொடுக்கிறார். ஏன் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள்? தேவன் ஜனங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உங்கள் நாயகர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, I am married unto you என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை திருமணம் செய்து கொண்ட ஒரு நெருங்கின ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். அதனாலதான் சொல்றாரு, நான் உங்கள் நாயகர் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின ஒப்பந்தத்தை தேவன் தங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதையெல்லாம் மறந்து போய் தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? தூரமாய் போனார்கள். ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு? சரி, இனி அந்த திருமண ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, முறிந்து போச்சு. நீங்க தான் என்னை மறந்துட்டு என்ன செஞ்சுட்டீங்க? வழி தவறி போயிட்டீங்க. சரி, அந்த ஒப்பந்தம் முறிந்து போனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நித்தியத்தை இழந்து போயிருக்கூடாது. அதனால ஒரு அன்கண்டிஷனல் இட்டர்னல் செக்யூரிட்டி கொடுக்கிறேன். நரகத்துக்கு போய் சேராம மோட்சத்துக்கு போய் சேரக்கூடிய விதத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். பழைய ஒப்பந்தத்தை எல்லாம் நான் மனசுல வச்சுட்டு உங்களை புறம்பே தள்ளி விடாமல் உங்களுக்கு நித்திய ராஜ்யமாவது கிடைக்கக்கூடிய விதத்துல உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஒரு அழைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் அழைக்கும் போது சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஜனங்கள் திரும்பினார்களா என்று படிக்கும் போது 10 கோத்திரங்கள், இஸ்ரவேலருடைய 10 கோத்திரங்கள் தேவன் கொடுத்த அழைப்பிற்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. சிலர் நம்ம கூப்பிடும் போது என்ன செய்ய மாட்டாங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. இவர் எதுக்குடா நமக்கு போன் பண்றாரு அப்படின்னு நினைப்பாங்க. சபைக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே, கடவுளுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே, இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க? ஹல்லேலூயா. அது மாதிரி இந்த 10 கோத்திரங்கள் தேவன் கொடுத்த அழைப்பிற்கு என்ன செய்யல? ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆனா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? சோர்ந்து போகாமல் அழைக்கக்கூடிய அன்பாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது எவ்வளவாக தேவன் அழைப்பு கொடுத்தும் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவதற்கு மனதில்லாதவர்களாக, தோல்வி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வாசியுங்கள். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போது மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்ந்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலே உண்டானதுக்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசியிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சோதோமையும் கொமாராவையும் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்மிடமாக திரும்பி வர பண்ணும்படியாக சில சந்தர்ப்பங்களிலே சில தண்டனைகளை சிக்ஷைகளை எல்லாம் அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல? தேவனிடத்துல திரும்பி வரலையா. அதனால கர்த்தர் சொல்றாரு, சரி திருமண உடன்படிக்கை தான் முறிந்து போச்சு, ஆனா நீங்க என்ன ஆகிருக்கூடாது, நித்தியமாக தொலைந்து போனவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சோர்ந்து போகாதவராக அன்பு காட்டி தம்மண்டையிலே வரும்படியாக என்ன செய்கிறார்? அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாரியாவில் உள்ள பணக்காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஏழைகளை சூறையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியையும் சிலையையும் யெரொபெயாம் அரசன் என்ன செய்தான் என்றால் உருவாக்கி வைக்கக்கூடியவனாக இருந்தான். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அதை என்ன செய்தார்கள்? வணங்க ஆரம்பித்தார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெத்தேலிலே கன்றுக்குட்டிகளின் சிலைகளை யெரொபெயாம் அரசன் உருவாக்கி வைத்தான். அதை இஸ்ரவேலர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பேசினார் தெரியுமா? ஒரு நாள் வருகிறது, நீங்கள் எல்லாரும் சிறைபிடிக்கப்படுவீர்கள், அடிமைகளை போல கொண்டு போகப்படுவீர்கள், அப்பொழுது உங்கள் ஆடம்பரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும் என்று பேசக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, தேவன் நம்மை அழைப்பதன் நோக்கம் என்ன? அவரோடு நெருங்கின ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒருமைப்பாட்டில் ஒன்றாக இருக்கிறார். அதுபோல நாமும் தேவனோடு ஐக்கியப்படும் போது பிரிவினை இல்லாதவர்களாக, முழு இருதயத்தோடு தேவனையே தொழுது கொள்கிறவர்களாக, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் எங்கள் நாயகர் என்று சொல்லி நெருங்கின உறவோடு ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறது. ஆகவேதான் அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நாம் ஒரு நாளும் தொலைந்து போனவர்களாக இருக்க மாட்டோம். நாம் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறவர்களாக இருக்க மாட்டோம். தெய்வ பிள்ளை, ஆகவேதான் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், சபை கூடி வருதலை நீங்கள் ஒரு நாளும் தள்ளிவிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். நமக்கு பல தேவைகள் இருக்கும். இங்க இருக்கிற சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்ல வேலை வேண்டும் வருமானத்திற்கு என்று. அப்படி ஒரு தேவை இருக்கலாம். சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்கணும், அது எங்களுக்கு ஒரு தேவையா இருக்கு. இப்படி பல தேவைகள் இருக்கலாம், குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இவைகளின் மத்தியிலையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் சபை கூடி வருதல் உண்டாயிருக்க வேண்டும். அதை தள்ளிவிடக் கூடாது. அந்த சபை கூடி வருதலிலே ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்ன? நாங்கள் ஒற்றுமையோடு காணப்படுகிறவர்கள், புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவ சாயலை அடைந்தவர்கள். அந்த தேவ சாயலிலே நாங்கள் இன்னும் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது, எக்காலம் தொனிக்கும், நாங்கள் எல்லாரும் மணவாட்டி சபையா என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். கண்ணிமை நேரத்திலே கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டில் ஒன்றாக்கப்பட்டவர்களாக சபை ஐக்கியத்திலே நாம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஊழியர்களோடும் விசுவாச குடும்பங்களோடும் ஐக்கியப்பட்டு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்திலே நாம் படிக்கிறோம், 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு யாரோடு ஐக்கியம் இருந்தது? பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஐக்கியம் இருந்தது. அந்த ஐக்கியத்திலே விசுவாசிகளையும் ஒன்றாக்கப்படும்படியாக அழைப்பதை நாம் இந்த வசனங்களிலே படிக்கிறோம். அதனாலதான் எபேசு சபைக்கும் கூட பவுல் எழுதும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஒருமைப்பாட்டில் ஒன்றாக்கப்பட்டவர்களாக சபை கூடி வருகிறவர்கள் எவ்விதமாக விளங்க வேண்டும் என்பதை முக்கியப்படுத்தி பவுல் எழுதுவதை நாம் படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து
அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்குரிய மாளிகையிலே நாம் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டு கட்டப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழுப்பப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு நாம புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாத்திரமல்ல, அடுத்தது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். அடுத்தது அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் நிலைத்திருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட என்ன செய்யுங்க, ஐக்கியப்படுங்க. அப்பதான் பரிசுத்த தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த மாளிகையாக நம்ம என்ன செய்ய முடியும், கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறவர்களாக இருக்க முடியும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணின வேளையில ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களாம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நீங்க கேட்கலாம், ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்கலாம். இந்த அப்போஸ்தல உபதேசத்தோடு அப்போஸ்தல ஊழியத்தோடு ஐக்கியப்படுகிறவர்கள் தான் கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு பூரணம் அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பற்றி படிக்கும் போது சரியாக அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார்கள், விடுதலை ஆக்கப்பட்டார்கள். விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் எதற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள், சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அப்ப கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, உன் கையில இருக்கிற கோலை நீட்டுன்றார். அப்ப சமுத்திரத்துல என்ன கிடைக்குது, வழி கிடைக்குது. ஜனங்கள் எல்லாரும் கடந்து வருகிறார்கள். இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், அந்த மோசேயினுடைய கையில் இருந்த கோல் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால் தேவனுடைய வசனத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை கடந்தது எதற்கு ஒப்புமையாய் இருக்கிறது, ஞானஸ்நான அனுபவத்திற்கு ஒப்புமையாய் இருக்கிறது. அப்ப நம்ம வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது நாம் ஞானஸ்நான அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம், ரட்சிப்படைகிறோம். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது அடுத்தது நம்ம புதிதான ஜீவனிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நடக்க ஆயத்தமாகிறோம். அதுவும் ஒரு ரட்சிப்பாக தான் இருக்கு. அது வசனத்திற்கு கீழ்ப்படிவதினாலே, முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதனாலே உண்டாகிற ரட்சிப்பாய் இருக்கிறது. ஆனா சிவந்த சமுத்திரத்தை கடந்த ஜனங்கள் எங்கே காணப்படுகிறார்கள், யோர்தான் நதிக்கரைக்கு முன்னாக காணப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்துல யாருடைய தலைமையில ஜனங்கள் யோர்தானை கடக்கணும், யோசுவாவின் தலைமையில யோர்தானை கடக்கணும். அப்ப கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னாரா, உன் கையில ஒரு கோல் கொடுத்திருக்கேன், அதை நீட்டு யோர்தான் பிரியும் சொன்னாரா? இல்ல. யோசுவாவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, ஆசாரியர்கள் முதலாவது போய் உடன்படிக்கை பட்டியும் தூக்கிட்டு போய் காலை என்ன செய்யணும், யோர்தான்ல வைக்கணும் அப்படின்னார். தெய்வ பிள்ளையே, இந்த ஆசாரியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யோர்தான்ல காலை வைக்கிறாங்க. யோர்தானின் வெள்ளம் இரண்டாக பிரிகிறது. பின்பு ஜனங்கள் அந்த யோர்தானை கடக்கும் வரைக்கும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யோர்தான் நதியின் நடுவிலே நின்று கொண்டே இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஜனங்கள் எல்லாரும் கடந்த பிறகுதான் ஆசாரியர்களும் யோர்தானை கடந்து பின்பு கில்காலில் வந்து 12 கற்களை நாட்டுகிறார்கள். இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால் அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்வது சாதாரணமானதல்ல. உபத்திரவங்களின் மத்தியிலே ஆசாரியர்கள் ஜனங்களை நின்று பூர்ணத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். யோர்தானை கடக்கும் போது அங்க ஒரு ஆசாரியத்துவ ஊழியம் காணப்படுகிறது. இது புதிய ஏற்பாட்டின் காலத்துல எதற்கு ஒப்புமையாய் இருக்கிறது என்றால் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது.
அப்போஸ்தலர்கள் சபையை உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய ஒழுங்கின்படி பூரணம் அடைவதற்கு ஏதுவாக சபையாரை வழிநடத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தல ஊழியம் என்பது உயிரை பணயம் வைத்து செய்யப்படுகிற ஊழியமாய் இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் யோர்தானின் மத்தியிலே உடன்படிக்கை பட்டியையும் தூக்கி வைத்துக் கொண்டு ஜனங்கள் எல்லாரும் கடந்து செல்லும் வரைக்கும் தியாகத்தோடு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து நின்று கொண்டே இருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? அப்போஸ்தல ஊழியத்திலே அப்போஸ்தலர்களோடு ஐக்கியப்பட்டு ஒருமைப்பாட்டில் ஒன்றாய் இருந்து பூரணமடைய வேண்டும், கானானை நோக்கி செல்ல வேண்டும். இந்த அப்போஸ்தல ஊழியத்தின்படி ஒழுங்கின்படி ஐக்கியப்படாதவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. நமக்கு ஒரு பரம கானான் உண்டு, அதுதான் பரலோக சீயோனாகவும் எருசலேமாகவும் இருக்கிறது. அந்த மேன்மையான சுதந்திரத்திலே நாம் பங்கடைய வேண்டுமானால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த அப்போஸ்தலர்களோடு தீர்க்கதரிசிகளோடு காணப்பட வேண்டும். அவர்கள்தான் மூலை கல்லாக்கிய கிறிஸ்துவோடு கூட்டி சேர்த்து கட்டப்பட்ட அஸ்திபாரமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு சரியான அஸ்திபாரம் இருக்கிறதா? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு தியாகத்தோடு உயிரை பணயம் வைத்து ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர்களோடு கிறிஸ்துவின் உபதேசத்தோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறதா என்றால் உங்களுக்கு தேவன் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார், நீங்கள் பரம கானானை அடைவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே நிற்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்கள் நிற்கிறார்களே, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு தேவனுடைய வழிநடத்துதலிலே காணப்படுகிறார்களே. யோசுவாவோடு கர்த்தர் பேசினதன்படியே அவர்கள் ஜனங்களை உபத்திரவத்தின் மத்தியிலே நின்று கொண்டு பூரணத்திற்கு நேராக வழிநடத்துகிறார்களே. அதனுடைய விலை மதிப்பு அதிகம். அதனாலதான் பவுல் கொலோசைய சபையாருக்கு எழுதுவார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நான், பவுல் எழுதுகிறார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகல கிரியைகளையும் செய்து முடித்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அப்போஸ்தல ஊழியத்தின் ஐக்கியத்திலே நம்மை ஒருமைப்பாட்டில் ஒன்றாக்கி கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக் கூடாது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். நித்திய ஜீவன் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுடைய வழி நடத்துதல் உண்டு. தேவனுடைய ஒழுங்கிற்கு ஏற்ப ஆசாரியர்களாலே அப்போஸ்தலர்களாலே தேவனுடைய கட்டளையை பெற்று வழிநடத்தப்படுகிறோம். சில உபத்திரவங்கள் பாடுகளின் மத்தியிலே தான் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்களை அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக, பூரணத்திற்கு நேராக, ஒரு தெய்வீக பரலோக தரிசனத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார்கள். அந்த தரிசனம் என்ன? பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களுக்கு சீயோன், அபிஷேகம் பெற்று பூர்ணமடைகிறவர்களுக்கு புதிய எருசலேம். நான் போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னாரே இயேசு கிறிஸ்து. நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இப்படி தேவன் வழிநடத்த விரும்பின வேளையிலே ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? இடையில வனாந்திர பாதையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டே வர்றாரு. இந்த சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வரும்போது கர்த்தர் மோசே எங்க கூப்பிடுறாரு? சீனாய் மலைக்கு கூப்பிடுறாரு. பிரமாணங்களை எல்லாம் எழுதி கொடுக்க, கட்டளைகளை எல்லாம் எழுதி கொடுக்க, ஆசரிப்பு கூடாரம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியை தேவன் மோசேக்கு கொடுத்தார். என்ன செய்யணும்? ஜனங்கள் இந்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படும்படியாக தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் தேவன் அவர்கள் மத்தியில என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். அதற்காக தேவன் என்ன செய்தார்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போதே சொன்னாரு, வெள்ளியையும் பொன்னையும்
எகிப்தியரிடத்திலிருந்து என்ன செய்யுங்க, கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். ஆகவே ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்துல இருக்கும்போது ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். அவங்க கையில என்ன இருந்தது? வெள்ளியும் பொன்னும் இருந்தது. அத தேவன் அவர்கள் கையிலே இருக்கிறதை அறிந்திருந்தார். எதற்காக அப்படி காணப்படும்படியாக செய்தார்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படும் போது அந்த வெள்ளி பொன்னை வச்சுதான் என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த வெள்ளியும் பொன்னும் ஜனங்களுடைய கையில இருக்கும்படியாக தேவன் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் என்றால், தேவன் கொடுக்கிற மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரம் செய்யப்படும் போது அதுல அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு பாருங்க, அதுல என்ன இருக்கணும்? கிருபாசனம் உண்டாக்கணும். அதுக்கு மேல என்ன செய்யணும்? கேருபீன்களை உண்டாக்கி வைக்கணும். இந்த கிருபாசனம் எதற்கு ஒப்புமையா இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கேருபீன்கள் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? எத்தனை கேருபீன்கள்? 2 கேருபீன்கள். எதற்கு மேல? கிருபாசனத்திற்கு மேல. அந்த 2 கேருபீன்களும் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், பூரணமடைந்த தேவனுடைய பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மூலைக்கல் யாரு? கிறிஸ்து. அதுக்கு பிறகு அஸ்திபாரமாக வர்றது யாரு? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். அப்படிப்பட்ட பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களாக விளங்குகிறவர்கள் தான் அந்த 2 கேருபீன்கள். இப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? இப்படி ஒரு மாதிரியை, கிருபாசனத்தை எப்படி உண்டாக்கணும் தெரியுமா? பசும் பொன்னினால உண்டாக்கணும். கேருபீன்களை பொன்னினால உண்டாக்கணும். இதுதான் தேவனுடைய நோக்கமா இருந்தது. வசனத்தை சுட்டி காட்ட நேரம் இல்லை தெய்வ பிள்ளையே. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு மாதிரியை சீனாய் மலையில வச்சு மோசேயினுடைய கரத்துல கொடுத்து கர்த்தர் அனுப்புனப்ப ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மோசே வர்றதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி எங்களை வழிநடத்துவதற்கு, நாங்கள் காண்பதற்கு ஏதுவான ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்துல முறுமுறுத்து முறையிட்டபடியினால் ஆரோன் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சு, இதுதான் நீங்க விரும்பின தெய்வம், கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் அந்த கன்றுக்குட்டியை வணங்கக்கூடியவர்களாக மாறினார்கள். சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த மோசே பார்க்கிறார், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்க, அந்த தேவனை இவங்க ஒரு கன்றுக்குட்டியின் வடிவமைத்து வைத்து அதற்கு முன்பாக ஆடி பாடி கொண்டிருப்பதை கண்டபோது தன்னுடைய கையில் இருந்த கற்பலைகளை தூக்கி வீசி அந்த கன்றுக்குட்டியை பொடி பொடியாக்கி அதை தண்ணியில கரைச்சு, இதான் உங்க தெய்வம் குடியுங்கன்னு சொல்லி கோபப்படுவதை நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை, இதிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை எடுத்துரைக்கிறார். அது என்ன தெரியுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ளணும், தேவன் உங்களை வழிநடத்தி செல்லும் போது நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போயிருக்கீங்களா, இல்ல ஒரு கன்றுக்குட்டியின் இடத்துல போயிருக்கீங்களான்னு ஆராய்ந்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இங்கதான் தவறுகிறாங்க. எங்களுக்கு விரும்புற மாதிரி ஒரு ஆராதனை வேணும், தேவனுடைய பிரமாணம் இருக்கிறபடி ஆராதனை அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு காலதாமதம் ஆகுது, நாங்க விரும்புறபடி நாங்க என்ன செய்யணும்? கும்பிடணும். அவங்க தேவனாலே வழிநடத்தப்படும் போது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போய் முடிவில் எங்க போய் நிக்கிறாங்க? கன்றுக்குட்டிக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. தேவன் விரும்பத்தகாத ஆராதனை தொழுகை செய்கிறவர்களாக மாறி போகிறார்கள். ஆராய்ந்து பாருங்கள், இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது எவ்விதமாக காணப்படுகிறது? அநேகர் தங்களுடைய வாழ்க்கை பாதையிலே தடுமாறி ஆவிக்குரிய விதத்திலே வேத வசனத்தின்படி கட்டளைகளை சிந்தித்து பார்க்காமல் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு மோசேக்கு என்ன ஆயிற்றோ என்று சொல்லி தவறான ஆராதனை செய்கிறவர்களாக மாறி போனார்கள். சிலை வணக்கம் செய்கிறவர்களாக மாறி போனார்கள். இன்றைக்கு நாமோ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் தேவனாலே வழிநடத்தப்படும் போது மெய்யாகவே நாம் சொல்ல முடியும், நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்திருக்கிறோம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எதிர்பார்க்கிறதின்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசனம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த உபதேசத்தின்
ஐக்கியத்திலே, ஆசாரியத்துவ ஊழியத்திலே, அப்போஸ்தல உபதேசத்திலே, ஊழியத்துல நீங்க ஐக்கியமாக இல்லாமல் போகும்போது நீங்கள் பூரணமடைய முடியாது. நீங்கள் தவறான ஐக்கியம் உள்ளவர்களாக மாறி விடுவீர்கள். உங்களுடைய வழிபாடுகளும் தவறானதாக மாறி போகும். தெய்வ பிள்ளையே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே என்ன இருக்கிறது? ஒரு திரைச்சீலை இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை படித்து பாருங்கள். அந்த திரைச்சீலையின் 2 பக்கத்திலையும் ஒவ்வொரு கேருபீன் காணப்படுகிறது. அப்ப இதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கணும்னா, அந்த திரைச்சீலை வழியாக பிரவேசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அந்த திரைச்சீலை 2ஆக என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சு போயிருச்சு. நீங்க தைரியத்தோடு கிருபாசன தண்டையில என்ன செய்யலாம்? கிட்டி வரலாம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, அந்த திரைச்சீலையின் 2 பகுதியிலையும் ஒவ்வொரு கேருபீன் பொருத்தப்பட்டிருந்தது. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை ஒரு கேருபீனாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கை ஒரு கேருபீனாக காணப்பட வேண்டும். எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மேல பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, மெய்யான தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை கேருபீனாக காணப்படுகிறதோ, அதற்கு ஏற்ற பிரகாரமாக உங்களுடைய ஜீவியமும் கேருபீனாக மாற வேண்டும். ஆனா நடந்தது என்ன? கேருபீனாக விளங்க வேண்டியவர்கள் கன்றுக்குட்டிக்கு ஒப்பாக மாறி போனார்கள். இதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விபரீதமாக நடக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியம் கேருபீனாக விளங்க வேண்டுமானால் எப்படி காணப்பட வேண்டும்? தேவனுடைய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், தேவன் உங்களை குறித்து வைத்த தீர்மானத்திற்கு ஒத்த வண்ணமாக உங்கள் ஜீவியமானது கேருபீனாக விளங்க வேண்டும். நீங்கள் கூடுகிற சபை ஆராதனை வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வைத்து செய்யப்படுகிற ஒரு தொழுகையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜீவியத்தில், ஐக்கியத்தில் கேருபீன்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திவ்ய சுபாவங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் அவ்விதமாகவே காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவ சித்தத்திற்கு உங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேருபீனாக நீங்க விளங்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுடைய அதே மகிமை உங்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து வந்ததாய் இருக்கும். என்ன மகிமை? தேவனுடைய அதே மகிமை. அதான் மோசேட்ட கர்த்தர் கட்டளையிட்டார். யாத்திராகமம் 33க்கு வரும்போது சொல்லுவார், எல்லாரும் என்ன செய்யுங்க? ஆபரணங்களை எல்லாம் என்ன செய்யுங்க? கழட்டி போடுங்க, உங்களை சுத்திகரியுங்க. அப்ப மோசே கேட்கிறார், உம்முடைய முகத்தை பார்க்கணும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோட வாழ்ந்தது இல்லை. ஆனா ஒரு இடம் இருக்கு, கண்மலையின் வெடிப்பு ஒண்ணு இருக்கு, அங்க நீ உட்கார்ந்துக்கோ. நான் போகும்போது என்னுடைய மகிமை கடந்து போகும், என்னுடைய பின்பக்கத்தை பார்க்க முடியும் என்று சொல்வார். அந்த அனுபவத்திற்குள்ள ஜனங்களை வழிநடத்தி தான் மோசே தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு இரக்கத்தை கொண்டு வருவதை நாம் படிக்கிறோம். அதனாலதான் பெந்தேகோஸ்தே சபைகளில நம்ம இந்த ஆபரணம் அணிவதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஏன்னா அது விக்கிரகத்திற்கும் ஒப்பாக ஒரு ஆங்கிள் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல பூர்ணம் அடையும் போது வெறுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். நம்ம இப்படியாக ஒரு தெய்வீக பிரதிஷ்டைக்குள்ள வரும்போதுதான் நம்முடைய ஜீவியம் கன்றுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு தொழுகைக்குரியதாக, தவறான ஆராதனைக்குரியதாக மாறாமல் நம்முடைய ஜீவியம் தேவனுடைய அதே மகிமையை உள்ளத்திற்குள் பெற்றுக்கொண்டு, வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக காணப்படும். சபை எப்படி காணப்படும் தெரியுமா? கரை திரையற்ற மாசற்ற மணவாட்டி சபையாக காணப்படும். பூரணத்திற்கு நேராக முன்னெடுத்து கொண்டு செல்லப்பட்டதாக காணப்படும். இதுதான் அப்போஸ்தல ஊழியத்தின் மகிமையாக காணப்படுகிறது. இந்த மகிமைய நீங்க வேற எந்த ஊழியத்திலையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது.
சாதாரண சுவிசேஷ சபைகளில் ஊழியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த மகிமை தேவனுடைய அதே மகிமைக்கு ஒத்த மகிமையாய் இருக்கு. இவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அதே சாயலின் தற்சொரூபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மகிமைக்கு நாமும் பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். கண்ணாடியிலே பார்ப்பது போல நாம் கர்த்தருடைய மகிமையை கண்டு நாளுக்கு நாள் அந்த மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக நாம் என்ன செய்வோம், மறுரூபம் அடைந்து கொண்டே இருப்போம். இவ்விதமான தேவனுடைய பிரத்யட்சமாகுதலை விரும்புகிறவர்கள் அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தங்களையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கேருபீனாக உருவாக்கப்படும்படியாக உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். தேவன் எதற்காக சபையை கூடி வர பண்ணுகிறார்? ஒற்றுமை உண்டாயிருக்க வேண்டும், ஒருமைப்பாட்டில் ஒன்றாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், சரியான கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் காணப்பட வேண்டும், பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம் காணப்பட வேண்டும், சரியான ஒரு அப்போஸ்தல ஐக்கியத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும், கேருபீனாக உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், தேவ சாயலை அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும், அதே பூர்ண தேவ மகிமைக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வருகை நாளிலே எக்காலம் தொனிக்கும் போது பூர்ணமடைகிற நீங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்து அவரோடு சேர்க்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அதற்காகவே கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், 2 வெள்ளி பூரிகைகளை உண்டாக்கு என்று சொன்னார். 2ஐயும் ஊதும் போது சபையார் கூடி வருகிறார்கள். பெருந்தொனியாய் முழங்கும் போது பாளையம் என்ன செய்யும், புறப்படும். நாமும் இலக்கை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது, நாம் இலக்கை அடைவோம், கேருபீனாக உருவாக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவருடைய சரியான அஸ்திபாரத்திலே நிலைத்திருக்கிற நாம் மூலைக்கல்லாகி அவரோடும் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தோடும் ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் மேன்மையான சுதந்திரமாகிய சீயோனையும் புதிய எருசலேமையும் அடைவோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வளர்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கும்படியாக தேவன் நம்மை ஐக்கியப்படுத்தி ஒருமைப்பாட்டில் ஒன்றாக பிரிவினை இல்லாதவர்களாக ஜீவிக்க செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழும்பி நிற்போம், நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான மனிதர்கள் வாழ்கிற காரியங்களை கண்டு நாங்கள் பின்மாற்றம் அடையாமல், கர்த்தாவே, நாளுக்கு நாள் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எதிர்பார்க்கிற ஜீவியம் செய்யும்படியாக, நீர் எதிர்பார்க்கிற சாயல் எங்களிலே விளங்கும்படியாக, நீர் எதிர்பார்க்கிற மகிமை எங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் இலக்கை இழந்து போகாதவர்களாக, கேருபீனாக திகழும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்வீர்களா? உலகம், பிசாசு, மாம்சம் ஒன்றும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மேற்கொள்ளாத வண்ணம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரி மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. வேளையில தீர்மானம் பண்ணுங்க, வழி தவறி கன்றுக்குட்டியிடம் போக மாட்டோம். கர்த்தாவே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசனம் செய்தவர்களாகவே இருப்போம். எங்கள் வாழ்க்கையை அவ்விதமாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவரையும் தேவ திட்டத்தின்படியே உருவாக்கக்கூடியவராக விளங்குகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நடி செலுத்துகிறோம்.
இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் திருத்துவ தேவனாக தெய்வீகமான ஒற்றுமை உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறது போல நீர் ஆண்டவரே திருச்சபையராக எங்களோடும் நாயகராக நெருங்கின ஒப்பந்தம் செய்து சபை கூடி வருதல் மூலமாக நாங்கள் தேவ சாயலை அடையும்படியாகவும் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு நாங்கள் பரிசுத்த ஆலயமாக எழும்பத்தக்கதாக அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் ஊழியத்தோடு நாங்கள் இணைந்து கேருபீனாக உருவாக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையராக எங்களுடைய ஜீவியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே கன்றுக்குட்டியாய காரியங்களை சேவித்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எருசலேமையும் ஆண்டவரே சீயோன் ஆண்டவரே மகிமையை அடையத்தக்கதாக எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே சபை கூடி வருதலில் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே இன்றைய நாளில் கொடுத்த வசனத்தின்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கவும் ஆண்டவரே சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் நாயகராக எங்களோடு நெருங்கின ஒப்பந்தம் பண்ணப்பட்டபடியே நாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கேருபீன்களைப் போல ஒரு பரிசுத்த ஆலயமாக உமக்கென எழும்ப கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து பெய்கிற மழை துளியானது பூமியிலே ஆண்டவரே அது பட்டு ஆண்டவரே நிலத்தை ஆண்டவரே தகப்பன நிலத்தில ஆகாரத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணுவது போல இன்றைய நாளில் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டதான இந்த வசனம் ஆண்டவரே எங்கள் திருச்சபையாருக்குள்ளே கிரியை செய்து ஆண்டவரே 100, 60, 30 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படியே நீங்க ஆசீர்வதித்து விட்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சபை கூடுதலின் வருகிறதான நன்மைகளை ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே சபை கூடி வருதுகளை சில விட்டு விடுவது போல நாங்களும் விட்டு விடாமல் இருக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சபை கூடி வரும்போது நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் காணப்பட ஆண்டவரே அவர்களுடைய அப்போஸ்தலரோட தீர்க்கதரிசிகளோடும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ள ஒற்றுமையாய் இருக்கும்போது நாங்கள் புது சிருஷ்டியாய் காணப்படுகிறோம் தகப்பனே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளுக்கு நாள் ஆண்டவரே பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும் சொன்னது போல நாங்கள் இன்னும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட கூட எங்களுடைய இருதயத்தோட கூட நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. அதே போல நாங்களும் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு நீதியுள்ள ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டு தேவனுடைய திவ்ய ஸ்பாவங்களுக்கு பங்குள்ளவர்கள் எங்களுக்கு நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சபை கூடி வருதலை ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு கேட்க நீங்கள் உதவி செஞ்சீங்க, அதுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. அதே போல நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஆராதிக்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஆராதிக்கிற என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செஞ்ச தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எந்த கன்றுக்குட்டிகளையும் சேவித்து வணங்காதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தேவன் தாமே எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அந்த கேருபீன்கள் போல எங்களை நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அது ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும் உபதேசத்திலும் ஆண்டவரே நிலையாய் நின்று ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒரே மாளிகையாய் ஆண்டவரே நாங்களும் கூட்டி கட்டப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கும். கண்ணாடியை காண்கிறது போல அந்த மகிமையை கண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறுவமடைய ஆண்டவரே எங்கள் சபையார் அனைவருக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுது வருகிறீர்
நேசிக்கிறீரோ ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசித்து அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் எங்களை சுத்திகரித்து கொண்டு உமக்கு ஒப்பாய் இருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு முடிவு பரியந்தம் நாயகராய் இருந்த ஆண்டவரே சொல்லப்பட்டது போல உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீரே எங்களுடைய பாதைகள் எல்லாம் எங்களுடைய நாயகராய் இருந்து எங்களை நீங்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. அதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பிலே அந்த ஆண்டவரே தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எந்த சிச்சை கொடுத்தாலும் ஆண்டவரே தேவனிடத்துக்கு திரும்ப எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுது வந்தாலும் ஆண்டவரே சபையாய் நாங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட மனவாட்டி சபையாய் எடுத்துக்கொள்ளப்பட ஒவ்வொருத்தருமையும் ஆண்டவரே உம்மை போல மாற்றி நம்முடைய வருகளை சேர்த்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்க எங்க ஜீவன அல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே சபை கூடி வருவதன் நோக்கம் என்ன என்பதை குறித்தும் கர்த்தாவே அடுத்த நிலைகளிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையும் போது எவ்விதமான அனுபவங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைதாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையுள்ள சபையாக தேவ ஜனங்களும் ஊழியர்களும் ஐக்கியப்பட்டு ஒருமைப்பாட்டில் ஒன்றாக காணப்பட்டு கர்த்தாவே அந்த கேருபீனிலே காணப்படுகிற அந்த பரலோக மகிமை கர்த்தாவே பூர்ண மகிமையாக உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலும் கர்த்தாவை விளங்க பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறேன். கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக காணப்படும்படியாக நீர் கர்த்தாவே இந்த உலகத்திலே வந்தீர், ஊழியம் செய்தீர், மரித்து உயிர் தெழுந்தீர். கர்த்தாவே நீர் உயிர் தெழுந்த நோக்கம் கர்த்தாவே எவ்விதமான சபையை உருவாக்க வேண்டும் என்கிற சித்தத்தோடு காணப்பட்டதோ அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இதோ உம்முடைய ஜனங்கள் கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உம்முடைய மகிமை உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணமடைந்ததாக உண்டாயிருக்க செய்தலும் ஆசீர்வைத்து அனுப்புகிறேன். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா 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 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி
நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்படி பிரவேசித்திருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மையும் அங்கிருந்து அழைக்கக்கூடியவராக இருக்கிறார், காத்திருக்கிறார். அந்த அழைப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட அந்த கேரூபீனாக உருவாக்கப்பட்ட அந்த பரலோக தேவனுடைய அதே பூர்ண மகிமையை நாமும் அடைந்து அந்த கிருபாசனத்தோடு கேரூபீன்களோடு ஐக்கியம் கொண்டவர்களாக காணப்பட, இலக்கை அடைந்தவர்களாக காணப்பட, மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று என்கிற சாட்சியோடு காணப்பட, பரலோகத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைவோம் என்கிற நிச்சயத்தோடு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற தேவன் தாமே ஒவ்வொருவரையும் கேட்ட வசனங்களின்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.